அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இந்தியாவின் மண்ணிலும் நீரிலும் ஹிந்துத்துவா ஆழமாக கலந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் பேசிய அவர், இந்தியர்களும் சீனர்களும் சகோதரர்கள் என இப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தால் நமது நிலத்தை சீனா ஆக்கிரமிக்கும். இந்தியாவின் மண்ணிலும் நீரிலும் ஹிந்துத்துவா ஆழமாக கலந்துள்ளது. அனைவருக்கும் நன்மை என்பதை மட்டுமே ஹிந்துத்துவா விரும்புகிறது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு மட்டுமே ஹிந்துத்துவா எதிராக இருக்கும். ஹிந்துத்துவா என்பது அகிம்சை மீது நம்பிக்கை கொண்டது. அது வலிமையால் மட்டுமே சாத்தியமாகிறது என்று தெரிவித்துள்ளார். ஹிந்துத்துவா உலகளாவிய அன்பு மற்றும் அகிம்சையை விரும்புகிறது, பலவீனத்தை அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு தனது செயல் மூலம் பிரதமர் மோடி பாடம் எடுத்துள்ளார். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை அதற்கு உதாரணம். இந்த ராணுவ நடவடிக்கை இன்று அவசியமாகிறது என்றும் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார்.